கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 3:13, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. சாலமோனுக்கு சொன்னதை உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயர்வையும் மேன்மையும் மகிமையும் தரப்போறேன். இந்த கால வேளையில ஒருவேளை நீங்க படுத்துக்கிட்டே நீங்க பார்க்கலாம். ஒருவேளை படுக்கிருந்துருச்சு அப்புறம் கொட்டாய் விட்டு கூட நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். ஒருவேளை அப்புறம் முறுக்கு விட்டுட்டு கூட இதை பார்க்கலாம். நீங்க முறுக்கு விடுவீங்களோ கொட்டாய் விடுவீங்களோ என்ன செய்வீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்க காதுக்கு ஒரு இனிமையான தேனிலிட்டு பணியார மூலமான ஒரு நல்ல வார்த்தை இந்த கால வேளையில முத இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. முத தேவ வார்த்தையை காதல ஊத்துங்க. அது என்ன சொல்லு தெரியுமா? கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத கனத்தையும் கேளாத உயர்வையும் கேளாத மகிமையும் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஆயத்தமாய் கொடுங்க, பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. நீ ஒருவேளை எனக்கு 1 லட்சம் பணம் வேணும் கேட்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை 50 லட்சம் பணம் வேணும் கேட்காம இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ கேளாத பணத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன். நீ தேவைகளுக்கு மட்டும்தான் கேட்டிருப்ப, உன் பிரச்சனையை முடிக்க தான் கேட்டிருப்பீங்க. உங்க கடன் பிரச்சனை அடைஞ்சா போதும் சொல்லி இருப்பீங்க. கர்த்தர் உங்க கடனை அடைச்சு மிச்சம் எடுக்கும்படி உங்க களஞ்சியை பூர்ணமாய் நிரம்பி ஒளிபடி உங்க பேங்க் டெபாசிட்ல எப்ப பார்த்தாலும் பணம் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு. அதான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, சாலமோனுக்கு அவர் என்ன கேட்டாரு? உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு இந்த மக்களை ஆளும்படி ஞானத்தை கொடுன்னு கேட்டாரு. அவர் உன் எதிராளி பிராணனை கேட்காம நீ ஞானத்தை கேட்டனால ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கனத்தையும் சேர்த்து கொடுக்கிறேன், வாங்கிக்கோ அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தைய உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு. வாங்கிக்கோ, வாங்கிக்கங்க, பெற்றுக்கோங்க, கையை நீட்டுங்க, அள்ளி கொடுக்குறேன். ஏசப்பா தர்றாரு. வாங்கிக்கோ, வாங்கிக்கணும். கேளாத ஐஸ்வர்யத்தை வாங்கி கையை நீட்டுக்கு பாப்பா அள்ளி கொடுக்குறாரு ஏசப்பா. உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு ஏசப்பா. கேளாத ஐஸ்வர்யம், கேளாத கணம், கேளாத உயர்வு, கேளாத மகிமை எல்லாவற்றையும் என் தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இந்த காலவேளையில சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த காலவேளையில எப்படி நான் கடன் பிரச்சனை அடைப்பேன் அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? எப்படி இந்த சீட்டை கட்டுவேன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? எப்படி பேங்க் லோனை கட்டுவேன் கலங்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாங்க. எல்லா கடனையும் அடைக்கும்படி உதவி செஞ்சு மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் செய்ய போறாரு. ஏசப்பா தொட்டுக்கு தொடச்சுக்குன்னு கொடுக்க மாட்டாரு, அவர் மிச்சம் எடுக்கும்படி. அல்லேலூயா. ஏசப்பா வனாந்தரத்தில் 5 அப்பத்து 2 மணி பெருகு பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் சிறுபிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. சாப்பிட்டு மிச்சம் எத்தனை கூட? 12 கூட. 12 சீடர்கள் 12 மிச்சம். 12 சீடர்கள் 12 கூட. அப்ப 12 பேர் ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய போறாரு. மிச்சம் எடுக்க ஆண்டவர் ஏசப்பா அற்புதம் பண்ண எப்போதும் மிச்சம் தான் இருக்க வைப்பாரு. தொட்டுக்க தொடச்சி இருக்க மாட்டாரு. பாத்திரத்தை வலிக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. பாத்திரம் அரிசி டப்பா காலி இருக்கணும், அரிசி விழுந்துரும். பருப்பு காலி இருக்கணும், பருப்பு விழுந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் செய்ய போற. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க சந்தோஷமா எந்திரிச்சு என்ன செய்யுங்க? நல்ல கையை இப்படி உதறுங்க, உதறி நல்லா குதிங்க, குதிச்சுப்படி இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத உயர்வையும் கொடுக்க போறார் அப்படின்னு கை தட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு நான் அனுபவிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றியோட துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட நீங்க தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத கனத்தையும் கொடுக்கிறேன் இருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயர் வந்தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் மலை மேலே இருக்க பற்றமல உயரணும் ஐயா. இவர்கள் செய்கிற காரியங்களும் வாய்க்கணும் ஐயா. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.